உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கரன்சியாக கருதப்படும் அமெரிக்க டாலர் தனது பலத்தை இழந்து கொண்டே வருகிறது. எனவே மிகவும் பாதுகாப்பான முதலீடு என்கின்ற அந்தஸ்தை டாலர் விரைவில் இழக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள். கடந்த 15 ஆண்டுகளாக உலகளாவிய முதலீட்டாளர்கள் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி காலங்களில் டாலரை ஒரு சிறந்த பாதுகாப்பு கருவியாக கருதி வந்தனர். ஆனால் இப்போது அவர்கள் டாலரை நம்புவதை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடத் தொடங்கி இருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி ஊடகம் தெரிவித்திருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள முதலீட்டாளர்கள், அதாவது நிறைய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், சர்வதேச அளவில் நிதி நெருக்கடி ஏற்படும் போது தங்களது சொத்துக்களை டாலர்களாக மாற்றுவார்கள். ஏனெனில் டாலர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பணம். அதன் மதிப்பு உயர்ந்து கொண்டேதான் இருக்குமே தவிர சரியாது என்கின்ற ஒரு கருத்து கடந்த 10 ஆண்டுகளாகவே முதலீட்டாளர்கள் மத்தியில் இருந்து வந்தது. எனவேதான் சொத்துக்களை டாலர்களாக மாற்றினார்கள். உதாரணமாக அமெரிக்க முதலீட்டாளர்களை எடுத்துக்கொள்வோம். அமெரிக்க பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்தால் முதலீட்டாளர்கள் தங்கள் வசம் உள்ள சொத்துக்களை விற்று அதை டாலர்களாக மாற்றி பதுக்கி வைத்துக் கொள்வார்கள். இப்படி செய்யும் போது டாலரின் தேவை அதிகரிக்கும். டிமாண்ட் அதிகம் இருக்கும் பொருட்களின் விலை தானாகவே உயரும் என்பது விதி. எனவே முதலீட்டாளர்கள் டாலரை பதுக்கும் போது அதன் மதிப்பு அதிகரிக்கும். பிறகு சில ஆண்டுகள் கழித்து பங்குச்சந்தை இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் டாலரை முதலீட்டாளர்கள் வெளியில் எடுப்பார்கள். உழைக்காமலேயே பணம் சம்பாதிக்கும் வழிகளில் இதுவும் ஒன்றாக கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் இப்போது டாலரில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்களே பயப்படுகிறார்கள். காரணம், டாலர் மதிப்பு சரிந்துவிட்டது என்பதுதான். அது எப்படி? டாலர் தேவை அதிகமாக இருந்தால் அதன் மதிப்பு உயரும்னு சொன்னீங்க, இப்போது மதிப்பு சரியும்னு சொல்றீங்களேங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக வரும். இந்த சந்தேகத்தை விலக்கிக் கொள்ள வேண்டுமெனில் டாலர் எப்படி சரிந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உலகம் முழுவதும் பொருளாதார நிலைமை மோசம் அடைந்தது என்றால் அதிலிருந்து முதலில் மீள்வது அமெரிக்காவாகத்தான் இருக்கும். எனவேதான் முதலீட்டாளர்களுக்கு டாலரில் லாபம் கிடைத்து வந்தது. ஆனால் கடந்த 2020ஆம் ஆண்டு கோவிட் காலத்தில் அமெரிக்கா இந்த தொற்று பாதிப்பை சரியாக கையாள தவறிவிட்டது. இதனால் அமெரிக்காவை விட ஆசிய நாடுகள், உதாரணமாக சீனா போன்ற நாடுகள் சீக்கிரமாகவே பொருளாதாரத்தில் பழைய நிலைமைக்கு திரும்பிவிட்டன. எனவே டாலருக்கு பதில் சீனாவின் கரன்சிக்கு தேவை அதிகரித்தது. இப்போது டிமாண்ட் டாலருக்கு இல்லை. எனவே டாலர் மதிப்பு குறைந்தது. இதனால்தான் முதலீட்டாளர்கள் தற்போது டாலர்களில் முதலீடு செய்யவே யோசிக்கிறார்கள். சரி, கோவிட் காலத்தில் கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. அதனால் என்ன? சீனாவுக்கு அப்புறம் 2வது நாடாக உடனே பொருளாதாரத்தில் மீண்டு எழுந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடுமே என்று பலரும் யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அமெரிக்கா இப்போது வரை பொருளாதாரத்தில் பழைய நிலைமைக்கு திரும்பாமலேயே இருக்கிறது. இதனால் கடந்த மார்ச் மாதம் டாலர் மதிப்பு குறைந்ததை முதலீட்டாளர்கள் கண்கூடாகவே பார்த்தனர். அதாவது அமெரிக்க பங்குச்சந்தையில் 80% மூலதனத்தை கொண்டிருக்கும் S&P 500 குறியீடு 20% குறைந்த போது டாலர் மதிப்பு 8% வீழ்ச்சி அடைந்தது. ஆக பங்குச்சந்தை வீழ்ந்த போது டாலரும் அடி வாங்கியது. எனவே இப்போது முதலீட்டாளர்கள் டாலரில் முதலீடு செய்யவே பயப்படுகிறார்கள். டாலர் சரிவுக்கு இன்னொரு காரணம் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்காமல் வெறுமனே டாலர்களை மட்டுமே அதிக அளவில் அமெரிக்க மத்திய வங்கி அச்சடித்ததுதான். இது உபரியை அதிகரித்தது. ஆனால் முதலீடுகள் ஆசிய நாடுகளில் குவிந்தது. இது எல்லாம் சேர்த்து டாலருக்கு பாடை கட்டி கொண்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.